ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/10/2025 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கணும். இந்த நவநாகரிக உடையெல்லாம் உடுத்தணுன்ற ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணிங்கன்னா தானாக தேக உணர்வு வந்துடும். இப்போ ஏன்னா ஆத்மாக்கு சக்தி கிடையாது. இப்போ தேக உணர்வில் தான் ஆல்ரெடி இருக்குது. அதுலேருந்து வெளில வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஸோ மீண்டும் மீண்டும் தேக உணர்வை கொடுக்கக்கூடிய விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒரு பிரதர் இந்த ஞானம் எடுத்த பிறகு டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ இதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கேள்வி: அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தில் குழந்தைங்க அலட்சியமாக இருப்பாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? சார்ட் வைக்கிறது. இல்லை, தன்னை மாற்றிக்கிறதுக்காக சார்ட்டு வைக்க சொல்கிறார். நினைவு சார்ட்டு, நடத்தை சார்ட்டு. ஏன்னா அதில் அவ்வளோ லாபம் இருக்குது சார்ட் வைக்கிறதுல. அதனால் எப்போவுமே ஒரு நோட்டு அல்லது டைரி உங்கள் கூடவே வச்சுக்கோங்கன்னாரு. ஸோ இப்போ டிஜிட்டல் டைரி அதையுமே கடந்து மொபைல்லே தான் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா? ஸோ நிறைய பாபா குழந்தைங்க வைக்கிற குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்லலாம் சார்ட் வைக்கிறதுக்குன்னே குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி கூட வைக்கலாம், அல்லது நீங்களே பர்சனலாக கூட வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் நான் பாபாவை நினைவு செஞ்சேன்னு நோட் பண்ணுங்கள் இல்லையா? அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 மினிட்ஸ் பாபாவை நினைத்தால் கூட எவ்வளோ வருது இல்லையா? ஸோ என்னுடைய சார்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணவும் செய்யணும். தெய்வீக நடத்தை இருக்குதா? காரியம் செய்யும் பொழுதும் பாபாவுடைய நினைவு இருக்குதா? ஏன்னா நினைவு மூலமாக தான் துரு விலகும், உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும். இது ஆக்சுவலாக இப்போ 1970 அவ்யக்த முரளியில் பாபா சொல்லியிருப்பார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பிரம்மா பாபா முகத்தில் ஒரு சின்ன அந்த ஒரு குழப்பமோ கவலையோ பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். உங்கள் அப்பா தானே அவர், அவரை மாதிரி தானே நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பிரம்மா குமாரின்ற வார்த்தைக்கு அவ்வளோ உங்களுடைய கேரக்டர் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. கரெக்டாக புரிஞ்சு நான் அவரோட குழந்தை அப்படின்னு நினைத்தாள். அப்போ சிவனுடைய குழந்தை. அப்போ நம்ம பாபாவை நினைக்க சொல்கிறது அதுக்காக தான். அவருடைய வளர்ப்பில் நான் வளர்கிறேன். அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, நான் சொல்லி கொடுக்குறேன் என் குழந்தைக்கு, நான் வளர்க்குறேன் என் குழந்தைய. ஏன்னா ஜென்ரலாகவே லௌகிக அப்பாவுடைய குணம் குழந்தைக்கு அதை கிரகிக்கும். அப்போ உலகத்திலே சிறந்த அப்பா எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்றதெல்லாம் அவரை நினைக்க தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் நினைக்க சொல்கிறார். அப்போ காரியம் செய்யும்போது கூட நான் அவரோட குழந்தை, அவரை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன்ற அந்த நினைவு இருக்கணும். அப்போ தான் துரு விலகும். கலியுக அப்பா அம்மாவுடைய குழந்தைன்னு நினச்சி நிறைய பாவம் உள்ளே வந்துடுச்சு இல்லையா? அதெல்லாம் நீங்களும்னா நிராகார தந்தையுடைய குழந்தை நான் அப்படின்னு நினைக்கும்போது தான் விலகும். அதனால் உயர்ந்த அதிர்ஷ்டமும் உருவாகும். பாடல்: கள்ளங்கபடமற்ற தந்தை, தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணனுடைய படம் வீட்டில் இருக்கணும். இதை பார்த்து அது இல்லாமல் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனாக வைக்கலாம், வால்பேப்பரை வைக்கலாம். ஏன்னா அதை தான் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு செகண்ட் அப்படி நின்று பார்த்து எதுக்கு வச்சுருக்குறோன்ற உணர்வோடு பார்க்கணும். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடையணும். ஏன்னா இந்த படிப்புடைய லட்சியமே அதுதான். அதுக்காக தானே நம்ம படிக்கிறோம். நாம் மாணவர்கள்.
யார்கிட்ட படிக்கிறோம்? சுயம் பகவானே கல்வி கற்றுக் கொடுக்கிறார். என்ன கல்வி கற்றுக் கொடுக்கிறார்? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஸோ ஈஸ்வரியமானவர்களாகிய நாம் மட்டும்தான் இந்த அற்புதமான ஞானத்தை படிக்கிறோம். அமெரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் எல்லா பாபா குழந்தையுடைய ஒரே லட்சியம் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். ஒரே லட்சியம் தான் எல்லாருக்கும். மற்றவங்களாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு 10ஆம் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தில் என்ன பதவி அடையணும் தெளிவாக நமக்கு தெரியும். அதனால் அது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கணுன்றார். நான் அப்படி ஆகிட்டு இருக்கிற மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபாவை மாதிரி கள்ளங்கபடமற்றவர் யாருமே இல்லைன்னு பாட்டு கேட்டிங்க இல்லையா? இவ்வளவு கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறார். ஒரு சிலர் சிவனுக்கு பதில் சங்கரர் போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்றவர்னு சொல்லிடுறாங்க. சிவனையும் சங்கரையும் ஒன்று நினச்சிட்றாங்க. சிவனும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், சங்கரரும் உயர்ந்தவர் தான். ஆனால் தேவதை, கடவுள் கிடையாது. பிறகு எப்படி 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்? சங்கருக்கு சூக்ஷ்ம உடல் இருக்குது, சிவபாபாவுக்கு எந்த உடலும் கிடையாது. பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர் கடவுள் அப்படின்னு பாட்டு கேட்டிங்களே, அப்போ பக்தர்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆபத்து இருந்தால் தானே காப்பாற்றுவாங்க. சூப்பரில் பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர். எல்லா பக்தி பாட்டுமே அப்படி தான் இருக்கும். 5 விகாரங்களின் ஆபத்து எல்லா பக்தர்கள்கிட்டையும் இப்போ இருக்குது. அந்த ஆபத்துலேருந்து தான் காப்பாற்ற கடவுள் வரார். எல்லாரும் பக்தர்கள் தான். யாரும் தன்னை ஞானின்லாம் சொல்லிக்க முடியாது. ஞானம் வேறு, பக்தி வேறு. எப்படி சிவன் வேறு சங்கர் வேறையோ அந்த மாதிரி. எப்போ ஞானம் கிடைக்குதோ அப்போ பக்தி கிடையாது, முடிஞ்சு போச்சு இல்லை. இரவும் பகலும் ஒன்றா இருக்காது இல்லையா? அதுமாதிரி பக்தியும் ஞானமும் ஒன்றா இருக்காது. எப்போ பக்தியின் சமஸ்காரம் ஃபுல்லாக விடுபட்டு போகுதோ அப்போ தான் அது ஞானம். நீங்கள் அதாவது அஞ்ஞானிகள் கடவுள் இல்லைன்ட்டு கடவுளை மறந்து இருப்பாங்க. ஆனால் பாபா இருக்காருன்னு தெரியும். ஆனாலும் பக்தி சம்மந்தப்பட்ட கடவுள்கிட்ட கெஞ்சிறது, இதை கூட அதை கூடன்னு கேட்குறது, காப்பாற்றுன்றது எல்லாத்தையும் விட்டுடுறோம். நாஸ்திகர் மாதிரியே இருக்கிறோம். ஆனால் கடவுள் இருக்கிறார், அவருடைய நினைவிலே இருக்கிறோம். ஆனால் அவரை நினைக்கிறது எதிர்காலத்துக்கு, இப்போதைக்கு கிடையாது. அதனால் இப்போ வர பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு பாரு, அப்போ கடவுள் இருக்காரா, கண்ணு இருக்கா, அதுதான் பக்தி மார்க்கம். அது நம்மக்கிட்ட கிடையாது. நாம் சுகதாமத்துக்கு எஜமானராக ஆகிறோம் இந்த ஞானத்தின் மூலமாக. அரை கல்பத்துக்கு சத்கதி கிடைக்கிது. ஸோ ஒரே தூண்டுதல் சிவபாபா சங்கமயுகத்தில் தூண்டுதல் கொடுக்குறார். அதன் மூலம் அரை கல்பத்துக்கான ஆஸ்தியை அடையிறோம். பக்தர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பக்தர்கள் கஷ்டப்பட்டு பக்தி பண்ணுறாங்க. பக்தி செஞ்ச பிறகும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கஷ்டத்துலேருந்து அவங்க விடுபடுறது கிடையாது. ஆனால் ஞானத்தின் மூலமாக கஷ்டத்துலேருந்து முற்றிலும் விடுபட்டு சுகம் நிரம்பிய தேவதையாகிறீங்க. பிறகு எப்போ பக்தர்களுக்கு துக்கம் ஆரம்பமாகுதோ அப்போ மறுபடியும் பாபா வரார் துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக. நாடகத்தின்படி எதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கோ அதெல்லாம் மீண்டும் நடக்கும். மீண்டும் பக்தியும் நடக்கும். அதாவது விகார மார்க்கம், வாம மார்க்கம் ஆரம்பமாகுது. அப்படின்னு அர்த்தம், அழுக்காகிற வழி ஆரம்பமாகுது. ஸோ பக்தி மார்க்கம்னாலே அழுக்காகிற வேலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் பக்தியே பண்ணுறாங்க. ஏன்னா அழுக்காகிறதுனால தண்டனை கிடைக்கிது. தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பக்தி பண்ணுறாங்க. இதில் முதல் நம்பர் விகாரமே காமம்தான். ஸோ அழுக்காயிட்டாங்க, மூஞ்ச கருப்பாக்கிட்டாங்கன்றதெல்லாம் காமத்துக்கு தான் பொருந்தும். இதுக்கு தான் காம விகாரத்தை வென்றால் உலகத்தையே வெல்லலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம், காமத்தில் விழுந்து தான் உலகத்தையே இழந்திருக்கிறோம். ஸோ இதை பக்தியில் சொன்னால் கூட அவங்க காமத்தை வெற்றி கொள்கிறாங்களா என்ன?
ஏன்னா ராவண ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் காமம் இல்லாமல் ஜென்மமே நடக்கிறது கிடையாது, சரீரமே கிடைக்கிறது கிடையாது. சரீரமே விகாரத்தின் மூலமாக தான் பிறக்குது. சத்தியுகத்தில் ராவணனே இருக்கிறது கிடையாது. ஒருவேளை அங்கேயும் ராவணன் இருந்தால் பாபா ராமராஜ்யத்தை உருவாக்கி என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ பாபாவுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது பாருங்கள். இல்லை, ராவணனை சுத்தமாக மதம் செஞ்சுட்டு தான் சொர்க்கத்துக்கே வரும். என்னுடைய குழந்தைங்க சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதேமாதிரி லௌகீக அப்பா கூட பாருங்களாம், குழந்தைங்க சுகமாக இருக்கணுன்றதுக்காக செல்வத்தை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்க முடியாது. ஏன்னா இது துக்கமான உலகம். இங்கே எது கொடுத்தாலும் துக்கத்தை தான் கொடுக்கும், அழியக்கூடியது, மற்றவங்க அபகரிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் குணத்தை மாற்றி தெய்வீக குணம் நிரம்பி சொர்க்கத்துக்கு வாங்க எல்லாம் கிடைக்குன்றார். மற்றபடி இது துக்கமான உலகம். ஆனால் சொர்க்கத்தில் பாருங்கள், பல ஜென்மமாக சுகத்தைத்தான் அனுபவிச்சிங்க. எல்லையற்ற செல்வம் கிடைக்கிது 21 ஜென்மத்துக்கு. எந்த விதமான துக்கமும் இருக்காது. 21 ஜென்மத்துக்கு நஷ்டமே ஏற்படாது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் புத்தியில் நினச்சி பார்த்து உள்ளூர சந்தோஷம் அடையணும். உங்களுடைய ஞானமும் மறைமுகமானது, யோகமும் மறைமுகமானது. எல்லாமே நினைவின் ஆதாரம்தான். ஞானமும் நினைக்க தான் சந்தோஷத்தை கொடுக்கும், யோகமும் அப்படித்தான். மற்றபடி நீங்கள் ஒன்றும் எந்த ஸ்தூல ஆயுதத்தையும் வச்சில்லை. இது எல்லாம் ஞான ஆயுதம். அவங்க ஸ்தூல ஆயுதத்தை தேவதைகள் கையில் காட்டிட்டாங்க. இது ஞானவாள் மற்றும் ஞான ஆயுதம். ஆனால் சாஸ்திரத்தை படிக்கிறவங்க யாரும் இதை இப்படி சொல்கிறது கிடையாது. இது ஞான ஆயுதம்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எல்லையற்ற தந்தை தான் இதை புரிய வைக்கிறார். சக்தி சேனைகள் வெற்றி அடைஞ்சாங்கனாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு பக்தியில் நினச்சிடுறாங்க. இந்த தவறையெல்லாம் பாபா தான் வந்து நமக்கு சொல்கிறார். உங்களுடைய இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய மனிதர்கள் போக போக கேட்பாங்க. வித்வான் போன்றவர்களும் ஒரு நாள் வருவாங்க. ஏன்னா எல்லையற்ற தந்தையிலே எல்லோருக்கும் தானே தந்தை. குழந்தை எங்கே போகும்? அப்பா கிட்ட வந்து தானே ஆகணும். குழந்தைங்க நீங்கள் பாபா சொல்கிற மாதிரி ஒரு அடி விடாமல் ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. ஸ்ரீமத் படி நடக்க தான் தேக அபிமானம் விட்டு போகும். ஸோ தேக அபிமானம் அதிகமாக இருக்கனால தான் பணக்காரங்க இங்கே வர்றது கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, தேக அகங்காரத்தை விட்டுடுங்க. இல்லையா? உடம்பு நினச்சா தான் அந்த அகங்காரம் விகாரம் எல்லாமே வர்றதுக்கு. வெறும் ஆத்மானு உணருங்க. ஸோ இந்த நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது சில குழந்தைங்க கிட்ட. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ வனவாசத்தில் இருக்கிறீங்க. அங்கே ராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா ராஜ உடையெல்லாம் கழட்டிட்டு வனவாச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ராமர் சிதை காட்டில் இருக்கிறாங்க. பாண்டவர்களும் அப்படி தான். எல்லாம் நம்முடைய நினைவு தானே. அப்போ நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் உண்மையில் வனவாசத்தில் இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மாமனார் வீட்டுக்கு போகணும். அங்கே சுகமோ சுகம், அளவற்ற செல்வம், நிறைய நகைகள்லாம் அணிவிங்க. அங்கே போய் அணிஞ்சுக்கோங்க. ஆனால் இங்கே உயர்ந்த ஆடை அணிய வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து குறிப்பாக கிராமங்கள்லாம் பார்க்கலாம். பொண்ணு எந்த நகையும் போட்டிருக்காது. திருமணம் ஆன உடனே பார்த்தா அந்த நகையெல்லாம் போட்டோன்னே அந்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கேயும் மாமனார் வீட்டுக்கு போய் எல்லாம் அணிவிங்க, இங்கே வேண்டாம். உயர்ந்த ஆடை, விலை உயர்ந்த ஆடை இதெல்லாம் அணிய வேண்டாம். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லாட்டினா தேகாபிமானம் வந்துடும். இல்லையா? தேகாபிமானத்துலேருந்து விடுபடுறதுக்கு தானே நம்மளுடைய இது. நகை போடுறீங்க, அழகான ட்ரெஸ்ஸு போடுறீங்கனால கண்ணாடியிலே நின்றுட்டுருப்பீங்க. அது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்திடும். நாம் மாமனார் வீட்டுக்கு போகிறோன்னு நமக்கு தெரியும். அங்கே நமக்கு நிறைய நகைகள் கிடைக்கும். ஆனால் அங்கே போகணும்னாலே இங்கே ரொம்ப சாதாரணமாக இருந்தால் தான் அங்கே போக முடியும். அதனால் இங்கே நீங்கள் எந்த நகையும் அணிய வேண்டாம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய திருடுறதெல்லாம் நடக்குது. வழிப்பறி கொலைக்காரர்கள் வேறு அதிகமாகிட்டாங்க. நாளுக்கு நாள் இந்த தொல்லைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும், இன்னும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு வந்து என்னை நினைவு செய்யுங்க, அதன் மூலம் சந்தோஷத்தை அடையுங்க. நகை போடுறதன் மூலம் அந்த மாதிரி வெளிப்புற பொருட்கள்
அல்லது வெளிப்புற விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடாது. ஏன்னா தேக அபிமானத்தில் வர்றதுனால பாபாவை மறந்துடுறீங்க. ஸோ இந்த முயற்சி இப்போ தான் நம்ம பண்ணணும். ஆத்ம அபிமானத்துலேருந்து பாபாவை நினைக்கிற முயற்சி. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த முயற்சி பண்ண போகிறது கிடையாது. சத்தியுகத்திலையும் பண்ண போகிறது கிடையாது. அங்கே இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும், ஆத்ம அபிமானியாக. ஸோ இப்போ பண்ணுற முயற்சியில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறோம். பாபாவும் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் வரார். பாபா வந்தாலே கண்டிப்பாக ஞானம் சொல்லுவார். கீதா ஞானம். கீதை ஞானம் சொன்னாலே யுத்தம் கன்ஃபார்ம் இல்லையா? அணுகுண்டுகள் அதுக்காக தான் நிறைய தயாரிக்கிறாங்க. ஸோ எவ்வளவு தான் அணுகுண்டை தயாரிக்கிறத நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் யாராலையும் முடியல. ஏன்னா நாடகத்தில் பதிவாகி இருக்குது. புரிய வச்சாலும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. மரணம் நடந்து தான் ஆகணும் இந்த அணுகுண்டு பேரழிவுனாலன்னும் போது அதை எப்படி நிறுத்த முடியும்? அதனால தான் புரிஞ்சிக்கிட்டால் கூட அவங்க நிறுத்துறது கிடையாது. யாதவர்கள் கௌரவர்களுடைய முடிவு ஏற்பட்டே தீரணும் இல்லையா? அவங்க 2 பேர் காலியாக பண்ண பிறகு தான் பாண்டவர்கள் அடுத்த ஜென்மத்தில் தேவதையாகி உலக ராஜ்யம் அமைதியாக பண்ண முடியும். யாதவர்கள் அப்படிங்கிறது ஐரோப்பியவாசிகள். அவங்களுக்கு அறிவியலின் கர்வம் இருக்குது. ஸோ இது ரொம்ப சூப்பரான, இன்றைக்கி முரளியில் ரொம்ப 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 ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. அவங்களுக்கு ஐரோப்பியவாசிகளுக்கு அறிவியலின் கர்வம் இருக்குது இல்லை? எல்லா நாட்டையும் மிரட்டுறாங்க. இப்போ அமெரிக்காவில் மிரட்டுதுன்னா அவங்க கையில் நியூக்ளியர் பவர் இருக்குது. இது இல்லாமல் பொருளாதாரத்திலும் நம்பர் 1 இருக்கிறாங்க. ஸோ அதனால் மிரட்டுறாங்க. ஆனால் இந்த அறிவியலின் கர்வத்தினால விநாசம் தான் நடக்குது. ஆனால் உங்களுடையது அமைதியின் கர்வம், அதற்கு தான் வெற்றி கிடைக்குதுன்றார். பாருங்கள், அமைதியை கர்வன்றார். சுத்த அகங்காரம்னு வர இல்லையா? அவங்களுக்கு அறிவியல் கர்வம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமைதியின் கர்வம் இருக்கணும். ஏன்னா இதன் மூலமாக தான் உலக ராஜ்யத்தை அடையிறோம் இல்லையா? அந்த அணு ஆயுதம் கூட அமைதி முன்னாடி ஒன்றும் கிடையாது. ஏன்னா அணு ஆயுதம் அழிக்க தான் செய்யுது. ஆனால் இந்த அமைதியின் சக்தி உங்களுக்கு உலக ராஜ்யத்தை பெற்றுத்தருது. அதனால தான் இங்கே பாபா கற்றுக் கொடுக்கறதே நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு தான். என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்கணும். பாபாவை ஆழ்ந்த அமைதியில் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நினைக்க ஆழ்ந்த அமைதியிலே இருக்கணும். நான் ஆத்மா சரீரத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறேன். ஏன்னா உலகத்தில் யாருமே சரீரத்தை விடுறதுக்கு நாம் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுறதே கிடையாது. யாராவது பண்ணுறாங்களா என்ன? முழு உலகத்துலேயும் போய் பாருங்கள் இல்லையா? அப்போ உடலை விட்டு உயிர் போகிறதை கூட நாம் பெருசாக எடுத்துக்கலான்னு போது நம்ம எதை பற்றி கவலைப்பட போகிறோம்? சூப்பர்ல. ஆத்மா அதாவது நாம் சொல்கிறோம், ஹே ஆத்மா, இப்போ நீ இந்த சரீரத்தை விட்டு போகணும் அப்படின்ட்டு. நம்மை மாதிரி வேறு யாராவது இந்த பயிற்சி பண்ணுறாங்களா? ஸோ தூய்மையாகவும் ஆகணும். அப்படி இல்லைன்னா தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். யார் தண்டனை அடையிறது? ஆத்மா தான். ஸோ கடைசியில் உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். இந்த பாவம் செஞ்ச அதனால் இந்த தண்டனைன்ட்டு. அந்த நேரம் எப்படி தெரியுமா இருக்குமா? நம்ம உணர்வு பல ஜென்மத்தின் தண்டனை, ஜென்மமாக தண்டனை ஒரே நேரத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? பல ஜென்மத்தின் தண்டனையிலேருந்து தப்பிச்சு தான் வந்துருக்குறோம். அத்தனையும் மொத்தமாக கொடுக்குற மாதிரி. ஏன்னா எல்லா ஞாபகமும் வந்துடும், எல்லா ஜென்மத்தின் ஞாபகமும். அப்போ எவ்வளோ கொடூரமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதிலிருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு தான் உடல் உணர்வை முற்றிலும் விட்டு ஆத்ம உணர்வில் சொர்க்கத்துக்கு போகணுன்றதை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாதுன்றார். அப்படி இல்லைன்னா பல ஜென்மத்தின் தண்டனை கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகுன்றார். அப்புறம் எங்கே சுகத்தின் கணக்கு இருக்கும்?
அதனால் குழந்தைகளே, இப்போ எந்த பாவக்கர்மமும் செய்யாதீங்கன்னு பாபா சொல்கிறார். சார்ட்டு வையுங்க. பாவம் செய்கிறேனா, ஸ்ரீமத் படி தான் நடக்கிறேனா அப்படின்னு சார்ட்டு வையுங்க. ஸ்கூலில் கூட நடத்தைக்கான ரெஜிஸ்டர் வைக்கிறாங்க தானே, அதை வச்சு தானே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பாரதத்துடைய நடத்தையே சரியில்லைன்னு கல்வி அமைச்சரும் சொல்கிறாராம். அப்போ அந்த நேரத்தில் அல்லது எதிர்காலத்தில் சொல்லுவாங்க போல இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தெய்வீக நடத்தையை உருவாக்குறோம், மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லுங்கள். ஸோ எப்போவுமே இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் உங்கள் கூடவே இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய நோக்கம். நாம் இப்படி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி சிந்தனை மைண்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்ரீமத் படி நாம் ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குணம் அசுர குணம், சொர்க்கத்தில் தெய்வீக குணம் இருக்கும். ஸோ அப்படி தெய்வீக நடத்தையாக இப்போ நம்முடைய நடத்தையை மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒருவருக்கொருவர். இந்த விகாரத்தை எப்படி வெல்றது, இன்னும் கோபம் இருக்குது அதை எப்படி வெல்றது, ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது அதை எப்படி வெல்றது, இந்த மாதிரி. ஸோ எல்லா சென்டர்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் பண்ணணும். என்னென்ன பலகீனம் இருக்குது, என்னென்ன தப்புலாம் பண்ணிங்க, அதுதான் பாபா கச்சேரின்னுவார். ஸோ அதை பண்ணுங்கன்றார். சார்ட்டு வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ அதில் அலட்சியம் காட்டுறீங்கனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு பாபா சொல்கிறார். நம்ம 84 பிறவி சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறோம். எவ்வளோ ஈஸியானது இந்த ஞானம். கூடவே தூய்மையாகவும் ஆகணும். இல்லை, ஞானத்தையும் தெரிஞ்சுக்கணும், தூய்மையாகவும் இருக்கணும். அதற்கான சக்தி நினைவின் மூலமாக தான் கிடைக்கும். அதனால் எவ்வளோ நேரம் நினைவு பண்ணுறோன்னு நினைவு சார்ட்டுக்கான நினைவு யாத்திரைக்கான சார்ட் வைக்கணும். இதில் தான் நிறைய நன்மை பலன் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் வச்சில்ல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, நினைவே செய்யறது இல்லைன்ட்டு. ஸோ அதனால் எப்போவுமே இதை நோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும். எவ்வளோ நேரம் நாம் பாபாவை நினைவு செஞ்சோன்னு எழுதுங்க. நினைவு செய்யாமல் ஆத்மாவில் இருக்கிற துரு போகாது குழந்த. துருவை நீக்கிறதுக்கு எப்படி துரு பிடிச்ச ஒரு இரும்பு பொருளை மண்ணெண்ணெயில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாபா நினைவுன்ற மண்ணெண்ணெயில் போட தான் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கும். காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லையா, காரியம் செய்ய பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவில் காரியம் செய்யும்போது மட்டும்தான் மனம் சோர்வடையாது, இல்லைன்னா மனம் சோர்வடையும். முயற்சி பண்ணணும் இல்லையா. அப்படியே உங்களுக்கு தலையில் கிரீடத்தை எடுத்து வச்சுடுவாங்களா என்ன, பாபா கேட்குறாரு பாருங்க. இல்லை, லௌகீகத்தில் கேட்குற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய பதவி கொடுக்குறாரு, கொஞ்சமாவது அதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லை. இதுக்கு நீங்கள் கையை காலை கூட அசைக்க தேவையில்லை, ஒரு துரும்பு கூட அசைக்க தேவையில்லை. புத்தியின் மூலம் பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். படிப்பு ரொம்ப ஈஸி. சிவபாபா பிரம்மா மூலமாக என்ன இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனை ஆக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத சதா மைண்டில் இருக்கணும். எங்கே போனாலும் பேட்ஜ் அணிஞ்சு இருக்கணும். ஏன்னா இது ஆன்மீக மிலிட்ரியை சார்ந்தவர்கள் நாம் உண்மையிலே. ஸோ புரிய வைக்கும்போது ரொம்ப ராயலாக புரிய வைக்கணும், ரொம்ப இனிமையாகவும் புரிய வைக்கணும். இல்லை, ராயல்ன்றது ஒரு அகங்காரமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப இனிமையாகவும் புரிய வைக்கணும். ஸோ அதை நீங்கள் பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். இனிமையாக புரிய வைக்கிற மாதிரி அப்படி புரிய வைக்கிற மாதிரி நினைக்கலாம். அப்போ தான் அது உங்கள் குணமாக மாறும். திரும்ப 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 அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அதேமாரி உலகியல் மிலிட்ரியை சார்ந்தவர்களுக்கும் இதை புரிய வைங்க. எப்படி மிலிட்ரிக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம் ஆன்மீக மிலிட்ரி சார்ந்தவர்கள்ன்றதுடைய அடையாளம் இந்த பேட்ஜுன்றார். ஸோ அந்த பேட்சை பற்றி புரிய வைங்க. அது என்ன லக்ஷ்மி நாராயணன், சிவபாபா, இந்த திருமூர்த்தி இதெல்லாம் பேட்சில் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிய வைங்க. அன்பான புத்தியுடையவர்கள், விபரீத புத்தியுடையவர்கள் அப்படின்னு யாருக்கு சொல்லப்படுதுன்னு புரிய வைங்க. ஸோ நீங்கள் பாபாவை தெரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, ஆனால் லௌகீக அப்பாவை பகவான்னு சொல்ல முடியாது. எல்லையற்ற தந்தை தான் பகவான். அவர் தான் பதித்த பாவனன், சுக கடலாக இருக்கிறார். அவரை நினைத்தால் தான் பாவம் அழியும், சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். அவர்கிட்ட இருந்து தான் முழுமையான சுகம் கிடைக்கிது. மற்றபடி இந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா தான் நமக்கு சுகத்தை கொடுக்குறாங்க, அவங்க தான் கண் கண்ட தெய்வம் அப்படியெல்லாம் நினச்சோம். மாமனார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க, அதோட அவங்க கடமை முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட மாமனார் வீட்டுக்கு போகிறோம், எது சொர்க்கத்துக்கு. அவங்க அனுப்பி வைக்கிறது எல்லைக்குட்பட்ட மாமனார் வீட்டுக்கு. ஒரு 5 லட்சம் 7 லட்சம் நகை போட்டு அனுப்புவாங்க. ரொம்ப பணக்காரராக இருந்தால் கோடியில் கொடுப்பாங்க. ஆனால் நாம் பத்மா பதம்பதி ஆகக்கூடிய குழந்தைங்கன்னு பாபா நமக்கு பேர் வச்சிருக்கிறார் இல்லையா. நீங்கள் எவ்வளோ வரதட்சணை போட்டு அனுப்புனா கூட அந்த குழந்தை நிம்மதியாக இருக்கிறது கிடையாது, நிறைய இறக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் சொர்க்கத்தில் குணங்களும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அங்கே இன்னும் கேட்டிங்கன்னா வரதட்சணை கொடுக்கறதே நாளைக்கு கஷ்டப்படும்போது யூஸ் ஆகும் தான். சொர்க்கத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது, பைசாவுக்கான விஷயமே கிடையாது, எல்லாமே அங்கே கிடச்சிடும். ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். பெரிய பெரிய நல்ல நல்ல மாளிகைகள் இருக்கும். ஸோ பல ஜென்மங்களுக்கு உங்களுக்கு மாளிகை கிடைக்கிது கன்ஃபார்மாக. குசேலருடைய உதாரணம் இருக்குது இல்லையா, ஒரு பிடி அவளுக்கு கொடுத்து தங்க மாட மாளிகையை வாங்கிக்கிறார். ஸோ இந்த பேரை கேட்டவுடனே தாய்மார்கள்லாம் அந்த மாதிரி காஞ்சி போன அவல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வெறும் அவலை சாப்பிட முடியுமா அல்லது வெறும் அரிசி சாப்பிட முடியுமா? ஸோ அதை சேர்த்து சமைக்கிறதுக்கு மசாலா இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வராங்க. எவ்வளோ அன்பாக எடுத்துகிட்டு வராங்க தாய்மார்கள். அதுக்கு பாபா பல பிறவிகளுக்கு உங்களுக்கு கொடுக்கிறார், திருப்பி பல கோடி மடங்காக்கி கொடுக்கிறார். அதனால தான் அவரை வள்ளல்னு சொல்கிறோம். பக்தி மார்க்கத்தில் கூட ஈஸ்வரன் பேரில் கொடுக்கும்போது அதற்கான பலன் அற்ப காலத்துக்கு அடுத்த பிறவியில் உங்களுக்கு கிடைச்சிடுது. சிலர் ஏழைகளுக்கு தானம் பண்ணுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அதற்கான பலன் கிடைச்சிடும், நல்லா படிப்பாங்க. அதேமாரி தர்மசாலை கட்டுறாங்க அப்படின்னா மறு ஜென்மத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். ஏன்னா அந்த தர்மசாலையில் நிறைய பேர் தங்கி சுகத்தை அனுபவிக்கும்பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு பலனாக சொந்த வீடு கிடைக்கிது. ஆனால் இங்கே பாபா கொடுக்குற ஞானத்துடைய பலன் பல பிறவிகளுக்கு கிடைக்க போகுது. சிவபாபாவுக்கு நாம் என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை எல்லாத்தையும் பாபா உங்கள் சேவைக்கு தான் பயன்படுத்துகிறார். அவர் வச்சுக்க போகிறது கிடையாது, அவருக்கு எதுவுமே தேவையும் கிடையாது. பாருங்கள், பிரம்மா பாபா கிட்ட சொன்னார் இல்லையா, குழந்தை நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா உலகத்துக்கே எஜமானன் ஆகலாம்னு. அவரும் அதே மாதிரி கொடுத்துட்டார். ஏன்னா கண்ணு முன்னாடி விநாசத்தின் காட்சியை பார்த்தார், ஸ்தாபனைக்கான காட்சியும் பார்த்தார். அவ்வளோதான், பிரம்மா பாபாவுக்கு போதை ஏறிடுச்சு. பாபா என்ன உலகத்துக்கே எஜமானன் ஆக்குறார் அப்படின்னு போதை வந்துடுச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டார். அதே மாதிரி கீதையில் அர்ஜுனனுக்கு காட்சி கிடைச்சதா சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே பிரம்மா பாபாவுக்கு காட்சி கிடைச்சது தான் அங்கே அர்ஜுனனுக்கு கிடைச்ச மாதிரி காட்டிட்டாங்க. என்னை நினைவு செஞ்சனா நீ இப்படி ஆகிடுவ. விநாசம் மற்றும் ஸ்தாபனைக்கான காட்சி,
ரெண்டுமே பிரம்மா பாபாவுக்கு சிவபாபா காட்டுறார். ஸோ அப்போ ஆரம்பத்திலே அளவற்ற குஷி வந்துடுச்சு பிரம்மா பாபாவுக்கு. ஸோ நாடகத்தில் அப்படி ஒரு பாகம் பதிவாகி இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட பாக்கியசாலி ரதம் பிரம்மா பாபாவை பற்றி கூட யாருக்குமே தெரியல. குழந்தைங்களுக்கு உங்களுடைய லட்சியம் சதா மைண்டில் இருக்கணும். அந்த நாராயணன் பதவியை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், ஸோ நான் செய்கிற காரியம் அந்த லட்சியத்திலேருந்து தூரம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, லட்சியத்தை நோக்கி தான் அழைச்சிட்டு போகணும், அந்த மாதிரி காரியத்தை தான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கும்? அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருந்தால் தான் இருக்கும். நான் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ ஃபாலோ ஃபாதர்னு சொல்லப்படுது இல்லையா, பிரம்ம பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அது இந்த நேரத்துக்கான விஷயம்தான். நான் என்ன வழி கொடுக்குறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு சிவபாபா சொல்கிறார். அதேமாதிரி பிரம்ம பாபா என்னென்ன பண்ணாருன்றதையும் சிவபாபா சொல்கிறார். பாபாவை ரத்ன வியாபாரி, மந்திரவாதி அப்படின்லாம் சொல்லப்படுது. பாருங்கள், பிரம்மா பாபா திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி அவர் ரத்ன வியாபாரியாக இருந்தார். இப்போ அழிவற்ற ஞான ரத்ன வியாபாரி ஆகிட்டார். டக்குன்னு அதை விட்டுட்டு ஞான ரத்ன வியாபாரி ஆகிட்டார். நரகத்தை சொர்க்கமாக்குறது எவ்வளோ பெரிய மந்திரம். ஆக்சுவலாக பக்தியிலே கூட பெரிய பெரிய பணக்காரர்கள் அப்படியே ஆசிரமத்திலலாம் எழுதி வச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் வர்றதும் நடக்கும் அப்பப்போ. ஆனால் இங்கே நமக்கு சொர்க்கமே கிடைக்கிது. சாதாரண விஷயமா பாபாவை மந்திரவாதின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நரகத்தை சொர்க்கமாக்குறாரு, அது எவ்வளோ பெரிய மந்திரம். அதேமாதிரி பெரிய வியாபாரியும் கூட குழந்தைங்க கிட்ட எவ்வளோ நல்ல வியாபாரம் செய்கிறாரு பாருங்க. அதனால தான் கள்ளங்கப்படமற்றவர்னு சொல்லப்படுறாரு. ஏன்னா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிடி அரிசி உங்ககிட்ட வாங்கிட்டு, அதாவது விகாரத்தை வாங்கிட்டு உங்களுக்கு தங்க மாட மாளிகை கொடுக்குறாரு, அதுவும் 21 ஜென்மத்துக்கு. ஸோ எவ்வளவு நல்ல வருமானத்தை அடையிறீங்க. ஸோ நகை வியாபாரத்தில் கூட இப்படி நடக்குமா? யாராவது அமெரிக்கா கஸ்டமர் வந்தாங்கன்னா 100 ரூபா பொருள் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்பாங்களாம். இப்போ வரைக்குமே அது இருக்குது இல்லையா? ஆட்டோக்காரங்களாம் வந்தால் வெளிநாட்டுக்காரங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட அதிகமாக காசு வாங்குகிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே விலை மதிப்பற்றது பழமையான பொருள் தான். அப்படி மிக பழமையான யோகம் உங்ககிட்ட இருக்குது, மிக பழமையான பொருள் இது. ஸோ அப்போ இது எவ்வளோ விலை மதிப்பு வாய்ந்ததுன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். உங்களுக்கு போலாநாத் பாபா, அதாவது கள்ளங்கபடமற்ற பாபா கிடச்சிருக்கிறாரு. எவ்வளோ கள்ளங்கபடமற்றவர், உங்களை என்னவா ஆக்குறார்? மதிப்பற்ற பொருளுக்கு பதிலாக 21 ஜென்மத்துக்கு உங்களை என்னவா ஆக்குறாரு பாருங்கள். அப்போ எவ்வளோ கள்ளங்கபடமற்றவராக இருந்தால் இப்படி ஒரு வியாபாரியாக இருப்பார். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு நேரம் போலாநாத் கொடுத்தாருன்றாங்க, ஒரு நேரம் அம்பா கொடுத்தான்றாங்க, ஒரு நேரம் குரு கொடுத்தாருன்றாங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாபா கொடுக்கறது படிப்பு. இதன் மூலமாக தான் 21 ஜென்மத்துக்கு எல்லாமே நீங்கள் அடையிறீங்க. அந்த ஈஸ்வரனுடைய ஞானத்தை படிக்கிற ஈஸ்வரிய பாடசாலையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. 24 மணி நேரமும் நம்ம ஸ்கூலில் தான் இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். சங்கமேகம் ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் தான் இருக்கிறோம். கீதைக்கு தான் ஈஸ்வரிய பாடசாலைன்னு சொல்லப்படுது. பகவானுடைய மகா வாக்கியம் அப்படிங்கிறது கீதையில் தான் இருக்குது. ஆனால் பகவான் யார் சொல்கிறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியல. பரமபிதா பரமாத்மா அப்படின்னு யார் சொல்கிறீங்கன்னு யாரை வேணாலும் கேளுங்க, யாருக்கும் தெரியாது. பாபா தான் தோட்டக்காரனாக இருக்கிறார். நேற்று ஃபுல்லாக அதை பற்றி தான் சொன்னார்ல, சாதாரண பேர் தோட்டக்காரன் அப்படின்ட்டு. எதனால் தோட்டக்காரனாக இருக்கிறாரு? முள்ளாக இருக்கிறவங்கள மலராக ஆக்கிறார், அதனால தான் தோட்டக்காரன். ஸோ அவருடைய பூந்தோட்டம் சொர்க்கம்.
அதை தான் அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்கிறாங்க. ஐரோப்பியவாசிகள் கூட சொர்க்கம், பேரடைஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கமாக இருந்ததே இந்த பாரத பூமி தான், பரிஸ்தானாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி கபிரிஸ்தான் ஆயிடுச்சு. கபிரிஸ்தான்னா சுடுகாடு இல்லையா? பரிகள் வாழும் ஸ்தானமாக, அதாவது தேவதைகள் வாழக்கூடிய ஸ்தானமாக இருந்தது, இன்றைக்கி பிணங்கள் இருக்கக்கூடிய கபிரிஸ்தானாக, சுடுகாடாக மாறிடுச்சு. இப்போ நாம் மறுபடியும் சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆகிறோம். தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்புறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார், எழுப்பிட்டு இருக்கிறார். அதுதான் இறுதியில் உங்களை கல்லறையிலிருந்து எழுப்புவேன்ட்டு பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதை வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் நீங்களுமே புரிஞ்சிருக்கிறீங்க. யார் விழிப்பு அடைஞ்சிட்டாங்களோ அவங்க மற்றவர்களையும் எழுப்புகிறாங்க. யார் மற்றவர்களை எழுப்பவே இல்லையோ அவங்களே தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கலாம். அவங்களே ஏந்திரிக்கலாம். அப்புறம் எப்படி அவங்க மற்றவங்களே எழுப்புவாங்க? சூப்பர் இல்லை? இல்லை, வீடு பற்றி எரியுது, ஒருத்தன் ஏந்திரிச்சோடனே மற்றவனை எழுப்புவான்ல. எழுப்பலன்னு அர்த்தம் இவனே தூங்கிட்டு இருக்கிறான்னு தானே அர்த்தம். சூப்பர் இல்லையா? இந்த பாடல்கள் எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. சில பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்றார். எப்போல்லாம் அந்த மனசு தளர்ச்சி அடையுதோ அப்போ நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும். இரவு பயணிகளே களைப்படையாதீங்க அப்படின்ற பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இரவு முடியுது, எவ்வளோ இலேசம் அந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது விடிய போகுது, தூங்கிடாதீங்க அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது விகாரத்தில் விழுந்துடாதீங்க, மனசு உடைஞ்சி போயிடாதீங்க, ஆனந்தமாக இருங்க, விடிய போகுது. பக்தியில் அந்த அஞ்ஞானத்தில் என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னுவாங்க. ஆனால் கரெக்டான வார்த்தை இல்லையா? ஏன்னா இப்போ இரவு முடியுது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு பக்தி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக பகவான் கிடைப்பாருன்னு மனிதர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர், பிள்ளையார் இந்த காட்சியெல்லாம் காட்சிட்டா போதும், பகவானே காட்சிட்டாருன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த சாட்சாத்காரங்கள் எல்லாம் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஆனால் அதனால் எந்த நன்மையும் கிடையாது. என்ன பாவனை வைக்கிறாங்களோ, யார் மேலே பாவனை வைக்கிறாங்களோ அதோடைய காட்சி கிடைக்குது. மற்றபடி இதனால் வேறு எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. இந்த பேட்ச் எப்போவுமே நீங்கள் அணிஞ்சிருக்கணும். விதவிதமான பேட்ச் தயாராகிட்டு இருக்குது. புரிய வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல பொருள் இல்லையா? மற்ற படம்லாம் இல்லாட்டினாலும் பேட்ச் வச்சு புரிய வைக்கலாம். ஸோ இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கனால ஃபோன்லேயே ஃபோட்டோவெல்லாம் காட்டி அழகாக புரிய வச்சிடலாம். நீங்கள் ஆன்மீக சேனைகள் இல்லையா, ஃபோட்டோவில் படமே காட்டலாம் இல்லையா? நிறைய படங்கள்லாம் பாபா குழந்தைங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சே புரிய வைக்கலாம். நீங்கள் ஆன்மீக சேனைகள் இல்லையா, சேனைகள் எப்போவுமே அதாவது மிலிட்ரி எப்போவுமே அந்த மிலிட்ரி யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பேட்ஜி பாபா குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம், மெடல். நான் இப்படி ஆக போகிறேன்ற போதையும் இந்த பேட்ஜ் அணிஞ்சிருந்தா உங்களுக்கு இருக்கும்ன்றார். ஸோ எல்லாமே ஒரு யுக்தியோடு தான் பாபா பண்ணுறார் இல்லையா? அந்த பேட்ஜு, ஒயிட் ட்ரெஸ்ஸு, பேட்ஜு இருக்கும் பொழுதே எல்லோரும் நம்மளை கவனிப்பாங்கன்னு தெரியும். அதற்கேற்ப உங்களுடைய நடத்தையும் நல்லா இருக்கும். ஜென்ரலாகவே வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனால் எல்லோரும் கவனிப்பாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பேட்ஜ் போட்டிருக்கிறோம், நம்ம பிரம்மகுமாரின்னு தெரியும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த ஜிப்பா போட்டுலாம் யாருமே போடுறது கிடையாது. ஸோ எல்லாருடைய பார்வையும் நம்ம மேலே இருக்கும். அப்போ அந்த போதையும் இருக்கும். உங்களுடைய நடத்தையை ஈஸியாக மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு யுக்தியும் கூட. நாம் ஈஸ்வரிய மாணவர்கள். நம்மை சுயம் பகவானே மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிட்டு இருக்கிறார். இப்போ எவ்வளோ போதை இருக்கும். தேவதை ஆகிறோன்றதே போதை, ஆக்கிறது கடவுள்ன்றது இன்னும் பெரிய போதை. நம்முடைய ஜடச்சிலைக்கு பிராமண பூசாரி தான் அபிஷேகம் பண்ணுறார். ஆனால் இங்கே கடவுளே நமக்கு உயிரோட்டமாக அபிஷேகம் பண்ணுறார், ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும். மனிதர்கள் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறாங்க. தேவதைகளுக்கு பூஜை செய்கிறது கிடையாது. ஏன் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறாங்கன்னா, தேவதைகள் மிகவும் உயர்ந்தவர்கள்
இல்லை உயர்ந்தவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் தான் பூஜை பண்ணுவாங்க. சொர்க்கத்தில் எல்லோரும் உயர்ந்தவர்களாக இருக்கிறதுனால யார் யாருக்கு பூஜை பண்ணுவாங்க, அதனால தான் அங்கே பக்தி கிடையாது. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ அதிலும் பாருங்களாம், இனிமையிலும் இனிமையான வெகு காலத்துக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு ஸோ அந்த ஒரு வார்த்தையும் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வந்திருக்கிற குழந்தைன்றதை தினம் தினம் கேட்க கேட்க அதோடைய மேஜிக் அப்படி இருக்கும். இதுக்கப்புறம் பாபாவை பார்க்க போகிறதே இல்லை. அப்போ இப்போ ஒரு தடவை ஒரு நொடி கூட பாபாவை நம்ம விடக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். உங்களுடைய லட்சியமாகிய இந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவும் உங்கள் கூடவே இருக்கணும் எப்போவும். நான் இப்படி ஆகிறதுக்காக படிச்சிட்ருக்கேன். இன்னும் கேட்டால் இப்போ ஏஐலாம் வந்துட்டதுனால உங்களையே லக்ஷ்மி நாராயணனாக உருவாக்கி கூட வச்சுக்கலாம். இன்னும் அது போதையை கொடுக்கும். நான் இப்படி ஆகிறதுக்காகத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன்ற குஷி இருக்கணும். சும்மா முரளி கேட்டால் போதாது, அது எதுக்காக கேட்குறேன், அதனால் நான் என்ன அடைய போகிறேன், அந்த போதையை எடுத்துகிட்டு வரணும். நாம் இறைமானவர்களாக இருக்கிறோம். ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பிடி அரிசி, அதாவது பழைய விகார குப்பைகளெல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பல ஜென்மங்களுக்கு தங்க மாட மாளிகையை அடையிறோம், அளவற்ற செல்வத்தை அடையிறோம். ஸோ எப்படி பிரம்மா பாபா அனைத்தையும் கொடுத்தாரோ அவரை ஃபாலோ பண்ணி நாமளும் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வியாபாரியாக ஆகணும். வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி ரத்தினமாகி எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிப்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நிச்சய புத்தி உடைய குழந்தைங்க கண்டிப்பாக வெற்றியாளராக தான் இருப்பாங்க இல்லையா. நிச்சய புத்தி வைஜெயந்தி, எங்கே நிச்சய புத்தி இருக்குதோ அங்கே வெற்றி இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே மகிழ்ச்சியில் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்களுடைய வெற்றியை பற்றி வர்ணனை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. மாறாக மாயை அவர்கள் வெற்றி அடைகிற காரணத்தினால மற்றவர்களும் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான தைரியத்தை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அதனால் பாரு, நான் ஜெயிச்சிட்டேன், நீ பாரு உன்னால் விகாரத்தை விட முடியல, வீண் விஷயத்தை விட முடியல, இந்த பலகீனத்தை விட முடியல, அப்படி மற்றவங்கள தாழ்வானவங்களாக காட்ட மாட்டாங்க. அதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க மட்டம் தட்டுறதுக்கு. அதுக்கு பதிலாக அவர்களையும் பாபாவுக்கு சமமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களும் பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக இருக்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம், கீழே விழுந்து கிடக்கிறவங்கள மேலே உயர்த்துறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கை வார்த்தை கொடுப்பாங்க. ஸோ அதனால் தேவையில்லாத விஷயத்தில் இருந்தெல்லாம் எப்போவுமே விலகியே இருப்பாங்க. உண்மையில் அதுக்கு பேர் தான் வெற்றியாளர் ஆகிறது இல்லையா. தேவையற்ற விஷயத்தில் மாட்டினீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட வெற்றி அடையக்கூடிய குழந்தைங்க எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகிடுறாங்க. இல்லை மாஸ்டர் வள்ளல், மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளல். இல்லை கடவுளே ஆதரவு கொடுப்பவர் தானே, எனக்கு ஒன்றை விட்டால் யாரும் ஆதரவு கிடையாதுன்னுவாங்க. தெய்வங்களை பார்த்தோம், அதாவது நம்ம சிலையை பார்த்தோம், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆகணும். ஸ்லோகன், யார் சுயநலமற்ற எண்ணத்தோட விகாரமற்ற எண்ணங்களோட அந்த மனநிலையோட சேவை செய்கிறாங்களோ, சுயநலமோ விகாரமோ இல்லாமல் யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி மூர்த்தி. அவ்யக்தேஸ்வரா, தனக்காகவும் பிறருக்காகவும் யோக சக்தியை பயன்படுத்துங்கள். ஸோ யோக சக்தியை பிறர் மீது நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய பார்வையிலையும் உள்ளுணர்விலையும் இன்னும் அதிக தூய்மை தேவைப்படுது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்னுடைய கண்கள் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும், உள்ளுணர்விலும் ஆன்மீக அன்பு மட்டும்தான் இருக்கணும், சகோதர அன்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கவனம் கொடுங்க. இதற்கு மூல ஆதாரம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சுத்தமானதாக இருக்கணும், ஞானத்தின் சொரூபமாக இருக்கணும் இல்லையா. ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும். ஞானத்தில் உள்ள மாதிரி எண்ணங்களை உருவாக்கணும், சுப எண்ணங்கள் அந்த மாதிரி. அதேமாரி சக்தியின் சொரூபமாக உங்களுடைய எண்ணங்களை ஆக்குங்க.
பலகீனமாக இருக்கக்கூடாது. திட்ட எண்ணம் இருக்கணும், சக்திசாலியான எண்ணமாக தான் இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஆக்குனீங்கன்னா உங்கள் முன்னாடி என்னதான் மோசமான வழியில் போய் அவன் திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலையில் இருந்தாலும், அல்லது துக்கத்தின் பிடியில் சிக்கி அவன் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ துக்கம் அவன் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒருத்தனாகவே இருந்தாலும், உங்கள் முன்னாடி வந்தவுடன் உங்கள் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் உங்களுடைய அந்த உள்ளுணர்வும் உங்களுடைய அந்த பார்வையும் அந்த ஆத்மாவை ஒரு செகண்டில் மாற்றிடும். சந்தோஷமாக, தூய்மையானவர்களாக. அதுக்கு பேர் தான் யோகத்தை பயன்படுத்துறது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். நம்ம முகத்தை, அதாவது உங்களுடைய முகம் பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய விளம்பர பலகையாக இருக்கணுன்றார். முகத்தை பார்த்தா பாபா தெரியணும். அந்த மாதிரி பவர்ஃபுல் ஆக்குங்கன்றார். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.